இட்ஸ் வெனஸ்டே. ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வெனஸ்டே வந்து ஹஸ்பண்ட் 2 நாட்டுக்கோழி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து தண்ணி குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கு நான் என்னென்ன மசாலாஸ்லாம் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வதக்கி அரைச்சிட்டு தான் குழம்பே வச்சேன். இதுக்கு மெயின் வந்து நல்லெண்ணெய் தான். அப்போ தான் அந்த சேவல் குழம்பு சூப்பராக இருக்கும். இதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு, ஏலக்காய் அண்ட் தென் வந்து தேங்காய், முந்திரி, கசகசா, மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி அரைச்சிட்டு குக்கரில் வந்து நல்லெண்ணெய் விட்டு சிக்கனையும் போட்டு அதையும் ஒரு வதக்கிட்டு அரைச்சி வச்ச மசாலா, உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் சிக்கன் செம்மையாக வெந்துடும். அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு சட்டியில் மாற்றி தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சோன்னே மல்லித்தலையெல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுலேருந்து கொஞ்சம் கறி எடுத்து அப்படியே பெப்பர் போட்டு வறுவல் தான். ஸோ நாட்டுக்கோழி பெப்பர் வறுவல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.